ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா HTML CSS கலர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஐடி பார்த்தோம். அதை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிங்கை மேனேஜ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த கிளாஸில் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போயிட்டு கலர்ஸ்னா என்ன, HTML என்னென்ன கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இங்கே HTML அண்ட் CSS கலர் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ HTML CSS கலர்ஸ் ரெண்டுமே ஒரே டாபிக் சொன்னேன். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RGB, ஓகேவா, ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் ஹெக்ஸ். ஹெக்ஸ்ன்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? ஸோ அண்ட் HSL, RGBA அண்ட் HSLA இது எல்லாமே ஒன்று சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? கீழே நீங்கள் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கலர் நேம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், அதாவது நேமை வச்சே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கலரை டிஃபைன் பண்ண முடியும். எப்படி ப்ரோ டிஃபைன் பண்ணுறது, என்னென்ன நேம்ஸ்லாம் கலர் இருக்குது? ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன நேம்ஸில் கலர் இருக்குது சொல்லுங்க பாருங்க. ரெட்டு, ரோஸ், பிங்க், க்ரீன். ஸோ ஃப்ரூட்ஸ் நேம் டொமேட்டோ, ஆரஞ்ச், டார்கர் ப்ளூ, மீடியம் சி க்ரீன், கிரே, இங்கேயே இருக்குது பாருங்க, வைலட், லைட் கிரே, விப்ஜிஆர். யா. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் விப்ஜிஆர். ஸோ நீங்கள் சொல்கிற இந்த பேட்டர்ன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆல்ரெடி. வித் ரெஸ்பெக்ட் டு நேமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ கலர்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங். தென் இங்கே இன்லைன் ஸ்டைலிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்னல் ஸ்டைலிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு என்டையராக ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ்வில் எத்தனை H6 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 H6 இருக்குது. ஓகேவா? ஹெட்டிங். ஸோ அப்போ இந்த ஹெட்டிங்க்கு கிளாஸ் அப்படின்ற அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கலர்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கலர்ஸ்க்கு ஏன்னா இப்போ கலர் இருந்தால் ஓகே, பின்னாடி வந்து பாருங்கள் ஒரு ரவுண்டட் கார்னர் இருக்கா, தென் இந்த இடத்துக்கிட்ட ஸ்மூத்தியான ஒரு ரவுண்டட் கார்னர் இருக்குது. இந்த கார்னருக்காகவும் தென் தேர் இஸ் அ ஸ்பேஸ், ஈவன் ஸ்பேஸ் பிட்வீன் ஒன் எலமெண்ட் அண்ட் அனதர் எலமெண்ட், ரைட்? ஸோ அதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கலர்ஸ்ன்ற கிளாஸஸை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், display block margin 0 on auto with 50%, padding 1 rem, border radius 0.25 rem, color white. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? நம்ம இதோட டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டேரெக்டாக கலர்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டைல், அதாவது இது பேர் இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைல்னா என்ன, இன்டர்னல் ஸ்டைல் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இங்கே இன்லைன் ஸ்டைல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எலமெண்ட் கோ ஹெட். கலர் ஒயிட்னு கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. இல்லை, ஆக்சுவலாக மேலே இருக்க கலருக்கும் கீழே இருக்க அவுட்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட். இட் இஸ் அ ரியாக்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் HTML. okay, if you try it in a try me editor, it's completely different. So it shows the exact color, so exact output. okay. ஸோ ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட்லாம் நீங்கள் கற்றுக்க சொல்ல ஈஸியாக இருக்கும் உங்களால் மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ ஈவனாக கலர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஈவனாக ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பியூராக நீங்கள் HTML CSSல கோட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதுக்காக தான். ஸோ டேரெக்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இங்கே இன்லைன் ஸ்டைல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்டைல் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்டிகுலர் எலமெண்ட். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது தென் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. இதுக்கு என்ன வேல்யூ, டொமேட்டோ, இட்ஸ் அ நேம்டு கலர். ஓகேவா? டொமேட்டோன்றது இட்ஸ் அ நேம்டு கலர். இங்கே பேருமே டொமேட்டோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வெறும் பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், மற்ற ஸ்டைலிங்லாம் மேலே இருக்குது. டிஸ்பிளே பிளாக், மார்ஜின், வித்து, ஸோ பேடிங், பார்டர் ரேடியஸ், ஓகே, கலர் ஒயிட். ஓகேவா? இதெல்லாமே மேலே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா காமனாக இருக்கிற எல்லா H6க்கும் சேஞ்ச் ஆகும். இதனால தான் கிளாஸ் கொடுக்குறது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வித் 50% கொடுக்குறீங்க. ஸோ இந்த கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஆஸ் 90%னா, ஸோ இட் இஸ் 90%. 100%னா இட்ஸ் 100%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் அஸ் 10%னா எஸ் யூ கேன். ஓகே. ஸோ டிஸ்பிளே பிளாக் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன டிஃபரன்ஸ் ஆகுது? ஸோ you can change the gaps
between one component and another component. இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ஒரு 45th டாப்பிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ பீப்புள் ஃபர்ஸ்ட். தட்ஸ் வை, ஏன்னா அது எடுக்கவே இன்னொரு 20 days ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு ஸோ இந்த டிஸ்பிளேனா என்ன, மார்ஜின்னா என்ன, ஓகேவா, வித்னா என்ன, பேடிங்னா என்ன, பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஸோ கரெக்டான கோர் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம். கலர்ஸ்னால் என்ன அப்படின்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? தென் இங்கே ஸோ ஸ்டைலிங் பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் டொமேட்டோ. ஓகேவா? இங்கே டொமேட்டோ அப்படின்ற ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. அந்த வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ டொமேட்டோக்கு என்ன பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலர்ஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு கலர்ஸ்னு சொல்லுவோம். டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ண முடியும், பை த நேமிங் இட் செல்ஃப் வி கேன் ஏபிள் டு கலர் த கண்டென்ட். ஓகே, ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர்ஸ். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலர்னும் போது நம்ம ஒரு வேர்டுக்கோ ஒரு என்டையர் பேராகிராஃப்க்கோ இல்லை என்டையர் ஒரு கண்டென்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கேயே பாருங்கள், இந்த என்டையர் கோட் இருக்குது. இட்ஸ் அ கோட் எடிட்டர். ஓகே, கோட் எடிட்டர் தட்ஸ் இன் ஸ்டாட்டிக் கோட் எடிட்டர். ஓகே, தென் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிளாக்காக இருக்குது ஃபுல்லாகவே. தென் கலர் ஒயிட்டாக இருக்குது. இங்கே 2 பட்டன் இருக்குது கார்னரில் இல்லையா? தென் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது அவுட்புட் பேக்ரவுண்ட் கலர். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டையோ ஒரு கண்டெய்னரோ செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ கலர்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர், தென் கலர் பார்த்தது, டெக்ஸ்ட் கலர். இப்போ பேக்ரவுண்ட் கலர்னால் நம்ம டேரெக்டாகவே பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துருவோம் ஸ்டைலிங்கில். அப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம கற்றுக்க வேண்டியது. ஓகேவா? வெறும்னா கலர், ஒரு பேராகிராஃப்க்கு வெறும்னா கலர்னு கொடுத்து டார்க் ப்ளூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்க்கு மாறும். இதுவே பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக பிளாக் தான் இருக்கும் கலர், அது பேக்ரவுண்ட் கலர் மாறும். ஓகேவா? இதுதான் அடுத்தது. இந்த கார்னர் ரவுண்ட் பண்ணுறது, இந்த ஸ்பேஸ் பண்ணுறது, ஸ்பேஸ் பிட்வீன் த காம்போனன்ட்ஸ், இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? பி வித் மீ. ஸோ வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் போக தேவையில்ல. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், கலர்ஸ் என்னன்னு பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம், கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த லைவாக விஎஸ் கோடில் பண்ண சொல்ல உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாகிடும். ஓகேவா? ஆஃப்டர் திஸ் கிளாஸ். ஓகே, பார்டர் கலர். இப்போ ஒரு பார்டருக்கு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது கலர். ஓகேவா? இங்கே பாருங்கள், வெறும் பார்டருக்கு மட்டும் கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஓகேவா? இங்கே பாருங்கள், பார்டர் ஸ்டைலிங், அதாவது பார்டர்ன்றது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. வேல்யூ, நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். 2 pixel, அதாவது திக்னஸ் ஆஃப் த பார்டர். சாலிடாக வேணுமா, டாட்டடாக வேணுமா, டேஷ்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். டொமேட்டோ கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமா, ப்ளூ கலர் வேணுமான்றது நேம்டு கலர்ஸில் நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நேம்டு கலர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் வந்து அதாவது நான் இப்போ கலர் பண்ணுறதோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணுறதோ சொல்லித்தரல. கலர்னா என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். பார்டர் இஸ் அ செப்பரேட் டாபிக். இட் டேக் அரௌண்ட் 15 minutes டு டேக். ஓகே, ஸோ கலர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லித்தரேன். இந்த மாதிரியா கலர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கலர் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ இப்போ தான் கான்செப்ட்குள்ளே வரும் கலருக்குள்ளே. ஓகேவா? கலரில் வேல்யூஸ் இருக்கும். இந்த வேல்யூஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே HTML கலர் வந்து RGB, ஹெக்ஸ், HSL அப்படின்றத 3 இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி இது 3த்தையுமே ஏ அப்படின்றது ஆல்ஃபா சேனல் அப்படின்றத தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஹெக்ஸுக்கே ஆல்ஃபா சேனல் கிடையாது, RGBக்கும் HSLக்கும் ஆல்ஃபா சேனல் இருக்குது. ஓகேவா? RGBனா என்ன, ஹெக்ஸ்னா என்ன, HSLனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தடுத்த டாப்பிக்கில். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட கலர் வேல்யூஸ். வித் ரெஸ்பெக்ட் டு கலர் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு RGBனா என்ன, ஆர்னா ரெட், ஜீனா க்ரீன், பீனா ப்ளூ. ஓகேவா? இதுதான் RGB. ஹெக்ஸ்னா என்ன, ஹெக்ஸா டெசிமல். HSLனா என்ன, ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ். தென் அகெயின் இது RGBனா என்னன்னு தெரியும் நமக்கு, ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ ஏனா இட்ஸ் ஆல்ஃபா சேனல், ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி HSLA ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் அண்ட் ஏனா ஆல்ஃபா சேனல். இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் இங்கே கீழே ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான், அந்த கலர் போக 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 லைட் ஆகிட்டே போகுது இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா சேனல். இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ஆல்ஃபா சேனல் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹெக்ஸ்னா என்ன, RGB என்ன, HSL என்ன, RGB என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது RGBA. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது RGBA. ஸோ ஃபஸ்ட்டு கலர்ஸான RGB, அந்த RGBனா என்னது, RGBA என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? RGB ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே
ரெட், green அண்ட் ப்ளூ லைட் சோர்ஸ். ஓகேவா? இந்த 3 கலர்ஸை வச்சு நம்மளால் எத்தனை கலர்ஸை க்ரியேட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? how many possible colors? ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crores. அதாவது 1,67,77,216 கலர் நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிஃபைன் பண்ண முடியும். அவ்வளோ பாசிபிள் கலர்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் மட்டுமே 256 கலர்ஸ், க்ரீன் மட்டுமே 256 கலர்ஸ் அண்ட் ப்ளூ மட்டுமே 256 ப்ளூ இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மூணுத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ண சொல்ல ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா கலர்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்றத நான் பார்க்கலாம். தென் இங்கே ஆர்ஜிபிஏனா ஆர்ஜிபி அப்படின்னா ரெட், க்ரீன், ப்ளூ. ஏ ஃபார் ஆல்ஃபா சேனல். இட்ஸ் அ எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒப்பாசிட்டி. அதாவது ஒப்பாசிட்டினா டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? ஸோ அந்த கலருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். அதுதான். ஓகேவா? தென் இங்கே இது எப்படி பண்ணுறாங்க, சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஆர்ஜிபி. தென் ஒரு ப்ராக்கெட்குள்ள ரெட்டோட வேல்யூ, க்ரீனோட வேல்யூ அண்ட் ப்ளூவோட வேல்யூ ஃப்ரம் 0 to 255. இங்கே இந்த 0 to 255 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த கலர். அதாவது ஒரு கலரோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றது. ஓகேவா? இந்த இன்டென்சிட்டி கம்மியாக சொல்ல அதோட கலர் வேல்யூ கம்மியாகும். ஸோ அதிகமாக சொல்ல அதோட கலர் இன்டென்சிட்டி அதிகமாகும். ஓகேவா? தென் ஸோ இவ்வளோ பாசிபிள் கலர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி 256 into 256 into 256. ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்? ஒரு கலர்னாலே எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுமா? பிளாக்ல ஸ்டார்ட் ஆகி ஒயிட்டில் முடியும் இல்லையா? இல்லை ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆகி பிளாக்ல முடியும். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வெறும் ரெட் மட்டும் வேணும் ப்ரோ, எனக்கு ஐ நீட் அ ரெட் கலர். அப்போனா நீங்கள் என்ன இதுக்கான கோடு, ஆர்ஜிபி கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255. அதாவது ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்றத போட்டுட்டீங்க. ப்ராக்கெட்குள்ளே 255,0,0,0 கொடுத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் ரெட். இங்கே 256 சொன்னீங்க, ஆனால் 255 போட்டிருக்கீங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? அதனால தான். அப்போ 0 to 255 டோட்டலி 256. ஓகேவா? இப்போ ரெட் அதிகமாக இருக்கிறதால இன்டென்சிட்டி இட்ஸ் பியூர்லி எ ரெட். அப்போ ப்ளூக்கு என்னவா இருக்கும், இல்லை க்ரீனுக்கு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுது இல்லையா? இது என்னவா இருக்கும்? இட்ஸ் க்ரீன் ஆர் ப்ளூ, விச் ஒன்? ரெட்டோட வேல்யூ 0, இங்கே ப்ளூவோட வேல்யூ 0. இன்பிட்வீனில் சென்டராக இருக்க க்ரீனோட வேல்யூ ஹை இன்டென்சிட்டின்றதால நம்மளால் இது க்ரீன் ஈஸியாக சொல்ல முடியுது இல்லையா? ஸோ நான் யூஸ் பண்ணுறது பர்சனலாகவே ஆர்ஜிபி அண்ட் ஹெக்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் டெவலப்பர் யூஸ் பண்ணுறதும் அதுதான். ஓகேவா? தென் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும். டு டிஸ்பிளே ஏ பிளாக் கலர். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஃபுல்லாக இருட்டாகும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ க்ளோஸ் எவ்ரி திங், ரைட்? ஜன்னல், கதவு, டர்ன் ஆன் த லைட்ஸ், எல்லா லைட் சோர்ஸையும் நம்ம அடைச்சிட்டோம். ஃபுல்லாக 0 பண்ணிட்டோம்னா இன்டென்சிட்டியாக என்ன நடக்கும்? டெஃபினெட்லி இட் இஸ் அ பிளாக், ரைட்? பியூர் பிளாக், டார்க் பிளாக். ஸோ தென் ஒயிட். அப்போ ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஃபுல்லாக இன்டென்சிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்டு, டார்க் க்ரீனு, டார்க் ப்ளூ, இது 3 கலரு நீங்கள் இந்த 3 கலர் பெயிண்ட்டையும் வாங்கி கம்பைன் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கெட் த ஒயிட் கலர். ஓகே? ஸோ அதே மாதிரி ஸோ லைட் கலர் எப்படி எடுக்கிறாங்க, டார்க் கலர் எப்படி எடுக்கிறாங்கன்னா சேம் அதே தான். இந்த 3 கலரை கலக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? டார்க் கலரும் கிடைக்கும், லைட் கலரும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரியலி ஈஸி. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சேம் நீங்கள் இந்த நேம்டு கலர்லாம் தாண்டி இப்போ ஆர்ஜிபி கலருக்கு நீங்கள் வரீங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெட்டில் மட்டுமே 256 கலர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை கலர்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் விடுங்க. ஓகேவா? டேரெக்டாக கான்செப்ட் வருவோம். ஒரு இன்டர்னல் ஸ்டைல் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பேராகிராஃப்க்கு. அப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்ஜிபி, இது என்ன கலராக இருக்கும் சொல்லுங்கள்? 255,0,0. இட்ஸ் அ ரெட், பியூர் ரெட். ஓகே? உள்ளேயுமே நான் என்ன கொடுத்துருக்கேன்? அந்த ஆர்ஜிபியோட வேல்யூஸை கொடுத்துருக்கேன். தென் அடுத்தது இது வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன், நான் கலரை மாற்றி மாற்றி கொடுத்தேன்னா என்னமா நடக்கும்? அதோட இன்டென்சிட்டியை, ரெட்டோட இன்டென்சிட்டி, ப்ளூவோட இன்டென்சிட்டி, க்ரீனோட இன்டென்சிட்டியை மாற்றினா என்ன நடக்கும்? டெஃபினெட்லி சேஞ்ச் த கலர் டு ரோஸ், ஆரஞ்ச், லிஸ்ட்லேயே இல்லாத கலர்லாம் உருவாகும் இல்லையா? ப்ரோ ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் த கலர், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு வந்து எல்லா கலரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே? ஸோ 1 crore ஆஃப் கலர் கோடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது இம்பாசிபிள். HTML COLA ஆஃப் கலர் CODES அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? HTML கலர் கோட்ஸ். ஓகே? அந்த வெப்சைட்டை நான் ட்ரா பண்ணுறேன்.
குரூப்பில் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லா HTML கலர்ஸும் உங்களால் பார்க்க முடியும், கலர் பேலட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹெக்ஸ், RGB அண்ட் HSLA ஒரு கலருக்கு இந்த 3 வேல்யூ. இது ஒரு கலர் தான், ஆனால் இந்த கலருக்கு 3 வேல்யூ. இந்த 3 வேல்யூவில் எந்த வேல்யூ யூஸ் பண்ணாலும் இந்த கலரை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் கலர் பிக்கர் அப்படின்லாம் ஒரு டூல் இருக்குது. அந்த கலர் பிக்கர் டூல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலரை உங்களால் யூனிக்குவாக பிக் பண்ண முடியும். இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்க, இந்த கலர் நல்லா இருக்குது, அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கர்சர் எடுத்துகிட்டு வந்து அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் கோடு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த கலர் கோடை எடுத்து உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இட்ஸ் ரியலி ஈஸி. கலர் பிக்கரில் பாருங்கள் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கலர் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா Chrome extension அது கலர் பிக்கர். கலர் பிக்கர் இட்ஸ் Chrome எக்ஸ்டென்ஷன். எல்லா ப்ரௌசருக்குமே எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் கலர் மாறுது பாருங்கள். ஸோ இந்த டூல் தான் மோஸ்ட் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டூல். இது வந்து லைட்டர் வேர்ஷன்ஸ் வேணும், டார்க்கர் வேர்ஷன்ஸ் வேணும். ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் ஷேட்ஸ் கலர் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? யூ ஹவ் லாட் ஆஃப் கலர்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இங்கே வந்து கலர் கோட்ஸுமே உங்களால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன கலர் பேலட் வேணுன்றதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஐ எம் ப்ரொசீடிங் டு நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஷேட் ஆஃப் கிரே. ஓகேவா? ஷேட் ஆஃப் கிரேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் த ஒயிட் டு ஃப்ரம் த பிளாக். ஓகேவா? ஒரு கிரே கலர் ஷேட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரியலி ஈஸி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ 000 இட்ஸ் அ பிளாக் ஆர் ஒயிட். இன்டென்சிட்டியே இல்லை, ரூமில் எல்லாத்தையும் லைட்டே வர விடாமல் அடைச்சிட்டேன் எல்லா ஜன்னல் கதவியும். இட் இஸ் அ பிளாக் ஆர் ஒயிட். டெஃபினெட்லி டார்க், ரைட்? பிளாக், ரைட்? ஸோ ஃபுல் இன்டென்சிட்டி 255 255 255 என்ன கலர்? இட் இஸ் அ ஒயிட். ஆக்சுவலி லுக்கிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் சைடு. ஓகே. ஸோ அப்போ 10 10 10 டார்க்காக இருக்கும், 20 20 20 அதோட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 100 100 100 அதோட கொஞ்சம் லைட், 200 200 200 ஓகேவா? அதோட கொஞ்சம் லைட். அதாவது இங்கே என்னன்னா கிரே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? 255 255 255 ஒயிட் தான். 200 200 200 அது கொஞ்சம் டார்க் ஷேடான ஒரு பிளாக். ஓகேவா? அதாவது ஒயிட்டும் இல்லாமல் பிளாக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேட் ஆஃப் கிரேவை நம்மளால் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கலர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கலர்ஸை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஷேட் ஆஃப் கிரேனா என்னென்னு பார்த்தோம் RGBயில். அடுத்தது ஆல்ஃபா சேனல். இந்த ஆல்ஃபா சேனல் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா ஒப்பாசிட்டி இல்லையா? இட்ஸ் ரியலி மெயின் திங். ஸோ இந்த ஒப்பாசிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். ஒரு ஆல்ஃபா சேனல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இந்த 3 கலரையும் தாண்டி RGB தாண்டி ஒரு A ஆட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரம் 0 to 1. ப்ரோ 0 to 1 வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியுமானா அவ்வளோதான் வேல்யூஸ், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. 0 and 1 என்ன நடக்கும்? 0னா ஆப்வியஸாக ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும்? பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் தெரியும். இப்போ இங்கே பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட தெரியுதா ப்ளூ? தெரியல, ஏன்னா ஃபுல்லி டார்க். இதோட ஆக்சுவல் கலர், இந்த RGBA கோடோட ஆக்சுவல் கலர் இருக்குது. ஸோ இப்போ 0.8 ப்ளூவை லைட்டாக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ப்ளூ பார்க்க முடியுது, இதில் நல்லாவே பார்க்க முடியுது, இதில் ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. 0.1 0.2 0.3 0.4 5 6 7 8 9 and 1 இவ்வளோ தான் ஆல்ஃபா வேல்யூஸ் கொடுக்க முடியும். இது ஈஸி தானே பண்ணுறது? அப்போ ஒரு RGBAன்றது இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இட்ஸ் 99.9% இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில பேர் ஹெக்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க சொல்ல 50-50. ஆர் தான் ரெட் கிரீன் ப்ளூ. A இட்ஸ் ஆல்ஃபா சேனல், ஒப்பாசிட்டி ஆஃப் த கலர், ஒரு கலரோட டிரான்ஸ்பரன்சி. ஃப்ரம் 0 to 1 வேல்யூவில் நம்மளால் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ண முடியும், கலரோட டிரான்ஸ்பரண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ண முடியும். 0 இட்ஸ் அ ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட், 1 இஸ் த ஃபுல்லி கலர்டு வித்தவுட் எனி டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? ஸோ இங்கே HTML ஹெக்ஸ் கலர்னா என்ன? RGBயை பார்த்தோம். இப்போ ஹெக்ஸ்னா என்ன? இட்ஸ் அ ஹெக்ஸாடெசிமல் கலர். இந்த ஹெக்ஸாடெசிமல் கலர் எப்படி இருக்குது ப்ரோ? இது எப்படி ப்ரோ நம்ம யூஸ் பண்ணுறது? இதை நம்ம மெமரி பண்ணணுமா? எந்த ஒரு கலர்ஸும் நீங்கள் எப்பயுமே மெமரி பண்ண தேவையில்ல. HTML கலர் கோட்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி thousands ஆஃப் வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ கலர் கோட்ஸ்க்கு நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் போய்ட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கான கோட்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்கும். இல்லை ப்ரோ நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் பார்க்குறீங்க, இப்போ இங்கே பாருங்கள்,
இந்த வெப்சைட்டில் இப்போ கரண்ட்டாக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலரை கூட உங்களால் பிக் பண்ண முடியும். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட டிவ், ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த டிவ்வுக்கு தான் நான் கலர் கொடுத்துருக்கேன். ரைட், அப்போ நம்ம இதை கொடுக்க சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கு கண்டிப்பாக நான் கலர் கொடுத்துருப்பேன். ஓகே, நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதுதானே டிவ். ஸோ இன்ஸ்பெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிவ் தானே. இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த கலர் இருக்கும். ஓகேவா, கலர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே அந்த கலர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் என்ன கலர் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும் டெவலப்பர் டூலில். இல்லை ப்ரோ, நான் வந்து டெவலப்பர் டூல் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு ஈஸியாக வேணும்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் கலர் பிக்கர், ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களால் கலர்ஸை யூஸ் பண்ண முடியும். இங்கே இந்த ஹெக்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் ஸ்டார்ட் ஃப்ரம் 00. ஓகே, ஸோ எண்டு வித் FFF. ஓகேவா, எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். சேம் ரெட் க்ரீன் ப்ளூ தான், ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 00ல் ஆரம்பிக்குது. ஸோ சொன்ன மாதிரி 00னா ஃபுல்லி டார்க், FFனா ஃபுல்லி ஒயிட். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். 00ல் ஸ்டார்ட் ஆகும். 01, 02, 03, 04, 05, 06, 07, 08, 09. 09க்கு அப்புறம் ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க 10 வரும்ன்ட்டு, அதுதான் கிடையாது, A வரும், A1. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ என்ன இன்க்ரீஸ் ஆக போகும், ஆல்ஃபா வச்சுட்டு ஆல்ஃபாவோட A2, A3, A4, A5, A6, A7, A8, A9, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 11. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டா இருக்கும். இது கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ RGBAல நம்ம டேரெக்டாகவே மேனிப்புலேட் பண்ண முடியும் VS கோடில். ஓகேவா, ஸோ டிஃபால்ட்டாகவே VS கோட் RGBA தான் எடுத்து கொடுக்கும். அது எப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போயே லைவில். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். FF000. ஓகேவா, இதே மாதிரி தான் கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ லைக் வைஸ் ரெட், ப்ளூ, க்ரீன், அங்கேருந்து அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னது ஹெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஷேட் ஆஃப் க்ரே இதில் எப்படி ப்ரோ இருக்கும், சேம் திங், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 40, 40, 40, 68, 68, 68, A0, 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 BE, 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 DC, DC, DC. நான் என்ன சொன்னேன், ஸோ ஆல்ஃபா சேனலும் ஸோ ஆல்ஃபாபெட்ஸும் கலந்து வரும் நம்பர்ஸ் கூட, இல்லையா. ஸோ தென் இது ஒரு ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டை மெமரி பண்ணிவிட்டு நம்ம வந்து லேக்ஸ் ஆஃப் கலர்ஸை மெமரி பண்ணுறது இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேவா, ஸோ ஹெக்ஸ் கோடுமே சரி தான். அப்போ ரெட்டுக்கான ஹெக்ஸ் கோடை நான் மெமரி பண்ணி வச்சுக்கிறேன், ப்ளூக்கான ஹெக்ஸ் கோடை மெமரி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இம்பாசிபிள். ஓகேவா, வேறு இதை லாட் ஆஃப் வெப்சைட். ஒரு வெப்சைட்டில் மிஞ்சி போனால் எத்தனை கலர் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை கலர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு குட் வெப்சைட்டில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கலாம்? ஒரு 100 கலர் இருந்ததுன்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும்? கலராக இருக்கும், கலர் கொலி கொஞ்சம் மாதிரி, இல்லையா. ஸோ அப்படி நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன வேணும்னா, ஸோ ஒரு குட் வெப்சைட் அப்படின்னும் போது ஸோ நேச்சுராகவே ஒரு சில கலர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து யூஸரை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூ, ஆரஞ்சு, லைட் கலர்ஸாக, ரொம்ப டார்க் கலர்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, இங்கே வந்து ஆல்ஃபா சேனல்ஸ் கிடையாது ஹெக்ஸ்க்கு, நல்லா கவனிங்க, ஆல்ஃபா சேனல் கிடையாது ஹெக்ஸுக்கு. ஓகேவா, டபுள் கலர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா DC, 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 BE, 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 A0 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஷேட் ஆஃப் கிரேவை உங்களால் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் திங், த ஃபைனல் திங். ஓகேவா, HSLA. இந்த HSLA எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெக்ஸ் மாதிரியே RGBA மாதிரி கிடையாது, இட்ஸ் அ வீல். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டிகிரி இங்கே கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஆனால் சேம் தான், ஒரே மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா, இங்கே கண்டுபிடிக்க சொல்ல நான் வந்து இந்த கலர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன், நீ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது, கூகுள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க, ஃபேஸ்புக் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் அப்புறம் யூனிவர்சலாகவே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வர சொல்ல RGBA. ஓகேவா, அதனால் RGBA வச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா டெவலப்பர்ஸும். அப்புறம் RGBA தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இன் பிட்வீன் we need to use some hex. ஓகே, HSLA இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல யாரும் யூஸ் பண்ணி. ஓகேவா, தென் இங்கே 0 to 360 ஒரு வீல் எடுத்துக்கோங்க, ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க 360 டிகிரியில். ஃப்ரம் 0 to அப்போ ஒரு 360 டிவைடட் பை 3 பிரிச்சா என்ன வரும், 120, 120, 120, இல்லையா. அப்போ 120 டிகிரியில் ஒரு கலர்ஸும், 120 டிகிரியில் க்ரீனும், 120 டிகிரியில் ப்ளூ, ரெட். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரோ, அப்போ கிரே ஸ்கேல் எப்படி இருக்கும், ஆல்ஃபா சேனல் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இங்கே ஹெக்ஸ்னா என்ன, HSLA என்ன, ஸோ அதை தான் பார்க்கணும். ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். ஓகேவா, இங்கே ஏன்றது ஆல்ஃபா சேனல் நமக்கு நல்லாவே தெரியும். ஹியூனா என்ன அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இந்த எடிட்டிங்லாம் பண்ணுவீங்களா, பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்ல நமக்கு ஃபில்டர் ஆட் ஆகும்.
இப்போ இந்த ஃபில்டர்லாம் பார்க்குறீங்களா, இந்த ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் வச்சு தான் அந்த ஃபில்டர் மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே யூகேம் அந்த மாதிரி ஃபில்டர் சொல்கிறேன்னா, இப்போ ஹியூனா என்ன? ஓகேவா? எ டிகிரி ஆன் த கலர் வீல் ஃப்ரம் 0 to 60. அப்போ அது வந்து ஒரு டிகிரி. அந்த டிகிரி என்ன டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். 0 to ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 120, அடுத்தது க்ரீன் வந்து அப் டு 240. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளூ 360 வரைக்கும் இல்லையா? தென் அப்போ சேச்சுரேஷன்னா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ. பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூனா எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மீன்ஸ் ஷேட் ஆஃப் கிரே. 0 ஷேட் ஆஃப் கிரே, அதாவது கிரேவோட ஷேடு கொஞ்சம் கூட இல்லை. ஓகேவா? அதாவது மாற்றி சொல்லிட்டேன், ஷேவோட கிரேடு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட்ஸ் அ பியூர் பிளாக். ஓகே, தென் 100% அப்படின்னும் போது இட்ஸ் அ ஃபுல் கலர். ஃபுல் கலர்னும் போது அதோட கலர் எக்ஸாக்டாக தெரியும், எந்த ஒரு ஷேட் ஆஃப் கிரேவுமே இருக்காது. ஓகேவா? தென் சேச்சுரேஷன்ன்றது ஷேட் ஆஃப் கிரே. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபில்டரில் ஒரு மாதிரி கிரே ஃபில்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கிரே கலரில் பிளாக் ஷேடோ வச்சு பிளாக் ட்ரெஸ் போட்டு பைக் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஓகேவா? ரோட்டில் தண்ணி ஊற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஷேட் ஆஃப் கிரேவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ கலர் அந்த டார்க்கினஸ் கொடுக்கும், டார்க் தீம் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? தென் லைட்னஸ். லைட்னஸ் இஸ் ஆல்சோ எ பர்சன்டேஜ் ஃப்ரம் பிளாக் டு ஒயிட், அதாவது பிளாக் கலர்லேருந்து ஒயிட் கலர் வரைக்கும். இப்போ ஃபுல்லி 100 அப்படின்னும் போது பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து 0 to 360 அப்படின்றது இட்ஸ் அ டிகிரி, டிகிரி ஆஃப் வீல். இந்த டிகிரியில் நீங்கள் கலரை சூஸ் பண்ண முடியும். அடுத்தது 0 to 100ன்றது என்ன சூஸ் பண்ண முடியும்? பர்சன்டேஜ் வேல்யூவில் ஷேட் ஆஃப் கிரே. அடுத்தது 0 to 100ன்றது பர்சன்டேஜ் வேல்யூவில் ஃப்ரம் பிளாக் டு ஒயிட். ஓகேவா? சூப்பர். லைக் ஒபாசிட்டி. ஓகேவா? தென் இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் இங்கே பாருங்கள். ஸோ ஹெச்எஸ்எல், ஒரு ஹெச்எஸ்எல்ல 0 அப்படின்னா என்ன? 0னா என்ன டிகிரிமா? ஃபஸ்ட்டு ரெட்டா 0 to, அதாவது 120ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 0வில் ஆரம்பிக்கிறதால ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். 119 இல்லையா? ஸோ 119. ஸோ அப்போ 119க்குள்ளே இருந்தால் அது என்ன கலர்? ரெட் கலர் இல்லையா? 240 இட்ஸ் அ ப்ளூ இல்லையா? RGB. 240க்கு கம்மியாக இருந்தால் 119க்கு 240க்குள்ளே இருந்தால் 147 150 இட்ஸ் அ க்ரீன். ஓகே, தென் இன்பிட்வீன் இங்கே பார்த்தீங்களா 100% என்னது? ஷேட் ஆஃப் கிரே. ஸோ 0%-ஆக இருந்தால் என்ன இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் பியூர் பிளாக்காக இருக்கும். கரெக்டு தானே? ஃபுல் கிரே. ஓகேவா? இங்கே 100%-ஆக இருந்தால் என்ன இருக்கும்? பியூர் ஒயிட். 0%-ஆக இருந்தால் பியூர் பிளாக். அப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 0% கொடுத்துட்டீங்கன்னா ஷேட் ஆஃப் கிரேவும் பியூர் பிளாக்கு, இதுவும் பியூர் பிளாக்ன்றதால நீங்கள் கலரே கொடுத்தாலும் இந்த இடத்துக்கிட்ட பிளாக்காக தான் இருக்கும். ஓகேவா? அந்த கலரில் அது பிளாக்காக இருக்கும். அதனால் பாருங்கள், ரெட் கலரில், அதாவது நீங்கள் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருப்பீங்க, கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருக்கீங்களா? எஸ், இட் இஸ் பாசிபிள். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பியூர் ரெட்டு, அதில் 80% ஷேட் ஆஃப் கிரே, 50% கலர். ஓகேவா? கலர் வந்து 50% கொடுத்துருக்கேன். 80%, 60%, 40%, 20%. அதான் ரெட் கலர் இருக்குது. இதுலேயுமே ரெட் கலர் உங்களுக்கு தெரியுது, நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும். ஸோ நம்மளோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளேன்றதால என்னால் பார்க்க முடியுது. ஓகேவா? இது வரைக்கும் பார்க்க முடியுது. இதுலேயும் 0 என்ன புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் 0 இட்ஸ் அ பியூர்லி கலர் வீல் ஃப்ரம் 0 to 360 டிகிரி. 0 to 360. ஃபர்ஸ்ட் வந்து கலர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேச்சுரேஷனா கிரே, ஷேட் ஆஃப் கலர் ஃப்ரம் 0 to 100. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த 3 லைனை நீங்கள் படிச்சுட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 0 to 360ன்றது ஃபஸ்ட்டு 120 டிகிரின்றது ரெட் கலர், அடுத்த 120 டிகிரி க்ரீன் கலர், அடுத்த 120 டிகிரி ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இங்கே சேச்சுரேஷன் 0% to 100% வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் ஆஃப் கிரே. அதாவது 0வில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி டார்க்காக இருக்கும், 100ல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி கலராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்க? ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி ரெட் கலராக இருக்கும். ஸோ 0 கொடுத்தீங்கன்னா அந்த ரெட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகேவா? இப்போ ரெட் கலர் தான் இங்கே இருக்க எல்லாமே ரெட் கலர் தான். நீங்கள் பார்க்குற இங்கே இருக்க எல்லாமே ரெட் கலர் தான். அதில் என்ன பண்ணுறோம்? கிரே ஸ்கேலை நம்ம ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இட்ஸ் லைக் எ ஃபில்டர், டார்க் ஃபில்டர். ஓகே, ஸோ லைட்டர்ஸ் எப்படி ப்ரோ சேஞ்ச் ஆகும்? ஒரு டவுட் சொல்லுங்க. இந்த கியூல வந்து நம்ம ஹெச்எஸ்எல்ல வந்து வெறும் வந்து நம்ம ரெட், கிரீன், ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? இல்ல அதான் அந்த 0, 120, 360 மட்டும் தான் யூஸ் நீங்க பண்ணணுமா? என்ன? இல்ல ஆமா வேணா யூஸ் ஆமா, இல்ல அப்படி யூஸ் பண்ண முடியாது. அந்த கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன கலர்ஸ் கொடுக்குறீங்களோ அது வேரியேஷன் இருக்கும் நமக்கு கியூல. ஸோ இந்த லைட் நீங்க கொடுக்க சொல்ல இந்த இருங்க கலர்ஸ் எங்கே கொடுக்குறோம்? 0ன்னு ரெட்டா?
ஸோ இங்கே தான் கொடுப்பீங்க, ஃபஸ்ட்டில் தான் நீங்கள் கலர்ஸ் கொடுப்பீங்க. அதாவது இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் பர்சன்டேஜையும் ஸோ சேச்சுரேஷனையும் வேரி பண்ணும்போது எனக்கு ரோஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வீல் வந்து ஒன்று தான். அந்த வீலில் நான் என்ன பண்ணியிருக்கோம், கிரே ஸ்கேல் ஆட் பண்ணி Black அண்ட் ஒயிட் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 3 கலரை வச்சு உங்களால் எத்தனை கலர் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். லேக்ஸ் ஆஃப் கலர்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் கலர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் இங்கே உண்மை. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வீல் டிகிரின்னு சொல்கிறோம். ஓகேவா? வீல் டிகிரினா வித் ரெஸ்பெக்ட் டு டிகிரி எவ்ரி 120 டிகிரி ஒன் கலர் இஸ் சேஞ்ச். அப்போ 120 டிகிரியில் 0 to 120 டிகிரியில் எத்தனை கலர் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால்? 256 கலர்ஸ். கரெக்டு தானே? அந்த 120 டிகிரியில் 256 கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் வெறும் 120 டிகிரியில் வச்சு மட்டும் முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும், 0 to 100%ல கிரே ஸ்கேலையும் ஆட் பண்ணணும், 0 to 100%ல Black அண்ட் ஒயிட்டும் ஆட் பண்ணணும். அதுதான் இந்த ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ். ஓகேவா? ஸோ இங்கே சேச்சுரேஷன்ன்றது எதை மெயின் பண்ணுது, ஷேட் ஆஃப் கிரேவா இல்லை Black அண்ட் ஒயிட்டியா? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒரு ஆள். ஷேட் ஆஃப் கிரே. சூப்பர், ரியலி யூ பீப்புள் ஆர் லிசனிங். ஓகே, ஸோ இங்கே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 50% இது ஒயிட் அண்ட் Black அண்ட் ஒயிட்டை லிசன் பண்ணுதா இல்லை கலர்ஸை லிசன் பண்ணுதா? Black and white. பர்சன்டேஜ் ஆஃப் Black அண்ட் ஒயிட். சூப்பர் ஷேகு, கீப் இட் அப். ஸோ லைட்னஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வெறும்னா Black அண்ட் ஒயிட்டில் நம்ம வேரியேஷன்ஸ் இல்லை கிரேல வேரியேஷன்ஸ் இருந்தால் மட்டும் ஹெச்எஸ்எல்ஏ யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதையே வந்து நம்ம ஆர்ஜிபிஎல்லையும் பண்ண முடியும், ஹெக்ஸ்லேயுமே பண்ண முடியும். ஓகேவா? ஷேட் ஆஃப் கிரே கலர் பேலட் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ ஷேட் ஆஃப் கிரேஸ் வரும் பாருங்கள். இது எல்லாமே ஷேட் ஆஃப் கிரேஸ் தான். ஓகேவா? அவ்வளோ கலர்ஸ் இருக்கும் கொடுக்க கொடுக்க. ஸோ ஒரு கலர்ஸுமே உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இமேஜஸ்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். பெயிண்ட் கடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கிரேல எவ்வளோ கலர்ஸ் இருக்கும், அதுக்கு கலர்ஸ் கோடு வச்சுருப்பாங்க. அந்த கலர் கோடு என்ன கோடுன்னு நினைக்கிறீங்க? இந்த RGBA கோடு தான். ஓகேவா? இந்த எக்ஸ் கோடு தான் HSLA கோடு தான். இப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் ஆஃப் கலர்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. 3-4 கலர் தான் இருக்கும், Black ஒயிட்டு ரெட் க்ரீன் ப்ளூ, இதுதான் இருக்கும். இந்த 5 கலர் தான். இந்த 5 கலரை மிக்ஸ் பண்ணி ஸோ வேர்ல்டில் இருக்க எந்த கலரை வேணால் உங்களால் கொடுக்க முடியும். ஓகேவா? சூப்பர். ஸோ ரொம்ப ப்ரொசீட் பண்ண தேவையில்ல. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே தான் போகும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா? RGBA பெஸ்ட்டாக இருக்கா, ஹெக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை HSLA பெஸ்ட்டாக இருக்கா? RGBA. ஓகே, ரியலி RGBA இஸ் கூல் திங். ஓகே, ஸோ RGBA வச்சு ஒரு கலர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பேசிக்காக அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், பேக்ரவுண்ட் கலர்ஸோ ஒரு இமேஜோட ஃபில்டரோ, ஒரு இமேஜுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், நாளைக்கு ஃபில்டர் எஃபெக்ட் கொடுக்குறோம். ஸோ ஆப்வியஸாக கொடுக்க முடியும் நம்மளால் இல்லையா? ஸோ ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறோம், அந்த அனிமேஷனுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலர்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML கலர்ஸ்னால் என்ன, கலர்ஸில் RGBAனா என்ன, தென் ஹெக்ஸ்னா என்ன, ஹெக்ஸாடெசிமல், அதுக்கப்புறம் HSLAனா என்ன, இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓகேவா? அது எப்படி நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இது லைவ் எடிட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது VS கோடில் ஓப்பன் பண்ணி நம்ம லைவாக எடிட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், அது ப்ராக்டிஸாக இருக்கும், அது மறக்காது. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.